ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த ஆன்மீக நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். கன்னி ராசியில் உதித்த நேயர்களே, இன்றைய சிறப்பு வீடியோ பதிவிற்குள் நாம் விரிவாக செல்வதற்கு முன்னதாக, எந்நேரமும் நம்மை காத்து நிற்கும் கந்த பெருமானை மனதார நினைத்துவிட்டு பலன்களை பார்க்க தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் வேலவா போற்றி. உங்களது வாழ்வில் நன்மைகள் மட்டும் சூழட்டும், இனிப்பான செய்திகள் மட்டும் உங்களை தேடி வரட்டும். கன்னி ராசியினரின் அசாத்தியமான குணாதிசயங்கள். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டால் அதனை முழுமையாக முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள். தங்களின் அந்தரங்க திட்டங்களை அத்தனை எளிதாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களிடம் காணப்படும் அன்பு, சினம், நட்பு என அனைத்து உணர்வுகளுமே மிக தீவிரமானதாக இருக்கும். ஒரு முறை ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவிற்காக எதையும் தியாகம் செய்ய துணியும் மாண்பு கொண்டவர்கள் இவர்கள். வாழ்க்கை பயணத்தில் எத்தனை முட்டுக்கட்டைகள் நேர்ந்தாலும் தங்களின் விடாமுயற்சியால் வெற்றி கொடையை நாட்டுவதில் வல்லவர்கள். மற்றவர்கள் செய்ய இயலாது என்று ஒதுக்கி வைத்த கடினமான பணிகளை கூட நேர்த்தியான திட்டமிடுதல் மற்றும் சீரிய முயற்சியால் சாதித்து காட்டும் திறமை இவர்களிடம் உண்டு. நட்பிற்கு அதீத மதிப்பளிக்கும் இவர்கள் நண்பர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள். தங்கள் வாழ்வில் நேரும் இன்னல்களை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு நெருக்கமான உறவுகளுக்கு ஒரு துயரம் என்றால் முதல் ஆளாக ஓடி சென்று உதவி செய்வார்கள். இத்தகைய உன்னதமான பண்புகளை கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அனைவரும் உடல் நலத்துடன் இருக்கீர்களா? என்னங்க நீங்க எங்களை பார்த்து நலமா இருக்கீர்களா என்று கேட்கிறீர்களே. தற்போதைய சூழலில் கவலைகளுக்கிடையே உயிர் வாழ்வதே பெரிய விஷயமாக இருக்கிறது. இதில் நலம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் உள்ளுக்குள் நினைப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. வரப்போகும் பொற்கால மாற்றங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்கள் வாழ்வில் இதுவரை நீடித்து வந்த இக்கட்டான சூழல்கள் அனைத்தும் இனி பனி போல கரையப் போகின்றன. உங்களது எதிர்காலம் ஒரு சொர்க்கமாக மாறப்போகும் தருணம் வந்துவிட்டது. உங்கள் மனதிலிருந்து நீண்டகால ஆசைகளும் லட்சியங்களும் கனவுகளும் ஒவ்வொன்றாக நனவாகப் போகின்றன. திருமண தடை உள்ளவர்களுக்கு தடைகள் விலகி சுபகாரியங்கள் இனிதே கைகூடும். புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியினருக்கு மழலை செல்வம் கிட்டும் யோகம் உண்டாகியுள்ளது. பூர்வீகம் தொடர்பான சொத்துக்கள் தகராறுகள் மற்றும் நீண்டகால பிரச்சனைகளும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எவ்வித இடையூறுமின்றி உங்கள் கைவந்து சேரும். உங்களது சமூக அந்தஸ்தும் செல்வாக்கும் உயர்ந்து புதிய நிலம், வீடு அல்லது ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. உங்கள் வாழ்வில் ஆரோக்கியமாகவும் சீராகவும் அமையப் போகிறது. இந்த தொகுப்பானது முழுமையாக கன்னிராசி அன்பர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. குறிப்பாக தற்போது நடைபெற்று வரும் கண்டக சனியால் ஏற்படும் சவால்களை நீங்கள் எப்படி முறியடிக்க வேண்டும், வாழ்வின் அதிர்ஷ்டத்தை எப்படி உங்கள் பக்கம் ஈர்ப்பது மற்றும் உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து மிக விரிவாக பார்க்க போகிறோம். வழிகாட்டுதலும் ஆன்மீக பலமும். வாழ்க்கையில் தொடர வெற்றிகளை பெறவும் நிம்மதியாக வாழவும் ஒரு தகுந்த குருவின் ஆலோசனையை பெறுவது மிக அவசியம். தோல்விகள் உங்களை சூழும். பரமேஸ்வரனின் சிந்தனையால் மட்டுமே அந்த எதிர்மறைகளை நன்மைகளாக மாற்ற இயலும். ஈசன் பல வடிவங்களில் அருள் பாலிக்கிறார். அதில் சனீஸ்வர பகவானும் ஒருவர். நாம் நேர்மையாக இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார். தவறான பாதையில் சென்றால் நம்மை பக்குவப்படுத்தி தண்டனை வழங்குவார். கன்னிராசி பெண்கள் மிகுந்த மன உறுதி கொண்டவர்கள். அவர்களது பங்களிப்பு இன்றி எந்த ஒரு காரியமும் முழுமையாக பெறாது. அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் கண்ணாடி போல திகழ்வார்கள். இவர்களது நடவடிக்கைகளை மற்றவர்கள் முன்மாதிரியாக கொள்வார்கள். கன்னிராசியினர்களுக்கு தெய்வத்தின் அனுகிரகம் எப்போதும் உண்டு. ஒரு முறை தோல்வியை சந்தித்தாலும் மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்கள். இவர்களுக்கு பிறப்பால் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. மனபாரம் அதிகரிக்கும் போது ரமண மகரிஷியை தியானித்து திருவண்ணாமலைக்கு ஒரு முறை பயணம் சென்று வாருங்கள். கண்டகசனி ஒரு படிப்பினை. கண்டகசனி என்பது உங்களை துயரப்படுத்துவதற்கான வரவில்லை, மாறாக உங்கள் வாழ்வை சீரமைக்க வந்த ஒரு வழிகாட்டியாக கருதுங்கள். இது உங்கள் வாழ்வின்
இளமை துடிப்பையும் நம்பிக்கையையும் மீட்டெடுக்கும் காலம். முதியவர்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். உங்களால் முடியாது என்று மற்றவர்களால் கேலி செய்யப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற்று நிரூபிப்பீர்கள். மன ரீதியாக அஞ்ச தேவையில்லை. இந்த சனி காலம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு அச்சாணியாக இருக்கும். இனிவரும் காலங்களில் உங்கள் பேச்சில் தேனை போன்ற இனிமையை கூட்டிக் கொள்ளுங்கள். கனிவான சொற்களை பேசுவதன் மூலம் நீங்கள் கண்டக சனியின் கடுமையை குறைக்கலாம். எதிரிகளிடம் கூட மென்மையாகவும் நிதானமாகவும் உரையாடுங்கள். நீங்கள் செய்யும் ஆன்மீக பரிகாரங்களை பிறருக்கு தெரியப்படுத்தி செய்வதன் மூலம் அதன் பலன் இரட்டிப்பாகும். உங்கள் வாழ்வில் நன்மைகள் மட்டும் விளையும். உறவுகளும் எச்சரிக்கையும். உங்களை பிடிக்காதவர்கள் உங்கள் கஷ்டங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே நீங்கள் எப்போது கவலையுடனேயே இருப்பது போன்ற ஒரு பாவனையை வெளிப்படுத்துங்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாற வேண்டாம். பிறர் உங்களை சுரண்ட இடம் கொடுக்காதீர்கள். வாரம் ஒரு முறையாவது யாராவது உங்களிடம் வந்து ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்கும் வகையில் உங்கள் சூழலை அமைத்து கொள்ளுங்கள். சனிப்பெயர்ச்சியில் சங்கடங்கள் பெரும்பாலும் உறவுகள் வழியாகவே வரும். அதிகப்படியான நம்பிக்கை ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும். தினமும் காலையில் 5 முறை முருகப்பெருமானை துதியுங்கள். இதன் மூலம் உங்கள் சிக்கல்கள் யாவும் தீரும். விநாயகப் பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று புத்தி, பலம் மற்றும் தைரியத்தை தா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். உண்மையான செல்வம் மற்றும் நிம்மதி இந்த உலகில் கோடியாய் பணம் வைத்திருப்பவருக்கோ அல்லது சொகுசு வாழ்வை வாழ்பவரோ உண்மையான கோடீஸ்வரர் அல்ல. எவர் ஒருவர் எவ்வித நோயுமின்றி மனக்கவலைகளின்றி நிம்மதியான உறக்கத்தை பெறுகிறாரோ அவரே இந்த உலகின் தலைசிறந்த கோடீஸ்வரர். அத்தகைய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வந்துள்ளது. உங்கள் வாழ்வின் கவலைகளும் கண்ணீரும் இனி முடிவுக்கு வரப்போகிறது. இதுநாள் வரை உங்கள் மனதை வாட்டிய பாரங்கள் யாவும் காணாமல் போகும். ஆரோக்கியமான மற்றும் உற்சாகமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கப் போகிறீர்கள். சனிப்பெயர்ச்சியால் ஏற்படும் நன்மைகள். இந்த மாற்றத்தின் மூலம் உங்கள் வாழ்வில் நிகழவிருக்கும் ஆக்கப்பூர்வமான பலன்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக விலகும். துன்பங்கள் யாவும் பனி போல கரையும். உழைப்பிற்கேற்ற முறையான ஊதியம், மரியாதை கிடைக்கும். மன உறுதியும் பொறுமையும் முன்பை விட அதிகரிக்கும். வேலையில் ஒரு நிரந்தர தன்மையும் பாதுகாப்பும் உண்டாகும். அரசு அல்லது தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிட்டும். வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கும் பழக்கம் வளரும். கடன் பிரச்சனைகளை படிப்படியாக தீரும். பெரியவர்களின் ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அரசு மற்றும் சட்ட ரீதியான விவகாரங்கள் சாதகமான முடிவு வரும். தொழில்துறையில் முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் பெருகும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றல் வளரும். மன அழுத்தம் குறைந்து குடும்பத்தில் குதூகலம் நிலவும். வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் ஒரு பக்குவம் ஏற்படும். நீண்டகால கனவுகள் நனவாகும். வழிபாட்டு முறைகள். குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். உங்கள் இல்லத்திலேயே ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து அந்த ஒளியில் உங்கள் குலதெய்வத்தை ஆவாகனம் செய்து வழிபடுங்கள். குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் கூட ஒரு நல்ல நாளில் தீபம் ஏற்றி துதித்தால் உங்கள் வம்சம் தலைக்கும். முதலில் குலதெய்வம், பிறகு இஷ்ட தெய்வம் என வரிசைப்படுத்தி வழிபடுங்கள். தினமும் காலையில் எழுந்தவுடன் சூரிய பகவானை தரிசனம் செய்யுங்கள். அவரது ஒளி உங்கள் வாழ்வை பிரகாசமாக்கும். மற்ற கிரகங்கள் சாதகமான இல்லாவிட்டாலும் சூரியனின் அருள் இருந்தால் அனைத்து தடைகளையும் வெல்லலாம். கன்னிராசிக்காரர்கள் மனத்தெளிவுடன் செயல்பட வேண்டும். எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களிடம் இருந்து விலகி இருங்கள். ஆலயம் செல்வது, நறுமணமிக்க ஆடைகளை அணிவது போன்றவை உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கும். எளிய பரிகாரங்கள். உங்கள் வாழ்வில் மேன்மேலும் சுபிட்சம் உண்டாக ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள பார்வை குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவிகளை செய்யுங்கள். ஒரு பேனா அல்லது பென்சில் போன்ற கல்வி பொருட்களை வழங்கினாலே போதும். இந்த அறச்செயல் உங்கள் முன்வினைகளை குறைத்து உங்கள் வாழ்வை வசந்தமாக்கும். எப்போதும் நல்லதே நடக்கும். நன்மையாக மட்டுமே நிகழும். நன்றி, வணக்கம்.